ஏஆர் ரஹ்மானை ஒரு முஸ்லீமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை அதுவும் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனால் என்னுடைய இசையை பொறுத்த வரைக்கும் நான் எப்பொழுதுமே யாரையும் என்னுடைய இசையை புண்படுத்தக்கூடாது என்று நான் நினைப்பவன். என்னுடைய பாடல்கள், என்னுடைய இசை, என்னுடைய பங்களிப்பு, என்னுடைய பணிகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா யாரையும் புண்படுத்தக்கூடியதா ஒருபோதும் இருக்காது அப்படின்றது. ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஒரு விடயம் எனக்கு எதிராகவே நடக்குது. இது உடனே என்ன சொல்கிறாங்க, உனக்கு நன்றி இல்லை, அந்த அளவுக்கு இந்த நாடு உன்னை தூக்கி பாராட்டி வச்சுது, ஆனால் இன்னைக்கு நீ உன்னை ஒதுக்குறாங்கன்னு சொல்லி பேசுகிற, அப்படியெல்லாம் நீ ஃபீல் பண்ணுறதா இருந்தால் ஏன் இந்த நாட்டில் இருக்க, நீ பாகிஸ்தானுக்கு போக வேண்டியதானே, தெரியுதுல சங்கிகள் அப்படின்ட்டு. அவங்க ஆதிக்கம் செலுத்தாத ஃபீல்டே இன்னைக்கு கிடையாது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏஆர் ரஹ்மான் இந்தியா முழுவதும் எந்த மொழி பேசுபவராக இருக்கட்டும், எந்த மாநிலமாக இருக்கட்டும், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, நாகாலாந்து மணிப்பூரிலிருந்து இங்கே குஜராத் வரை, வடக்கு தெற்காக, மேற்கு கிழக்காக, எப்படி எங்கே சென்று பார்த்தாலும் அங்கே ஒரு பாராட்டக்கூடிய பெருமைக்குரிய ஒரு இசை அமைப்பாளராக ஏஆர் ரஹ்மான் திகழ்கிறார். நமது நாட்டு மக்களிடையே அந்த அளவிற்கு அவருடைய இசை பாடல்கள் எல்லாம் பரிச்சயமாகி இருக்கின்றன. திரைப்பாடல்கள் மட்டுமல்ல, தேசபக்தி பாடல்களையும் அவர் பாடியிருக்கின்றார். வந்தே மாதரம் என்கின்ற அந்த பாடலாக இருக்கட்டும், இன்னும் பல பாடல்களை அவர் பாடிய விதம், நாம் வந்தே மாதரத்தை பாடினதுக்கும், ஆரம்பத்தில் பாடினதுக்கும், சுதந்திர போராட்ட காலத்தில் பாடினதுக்கும், பிறகு திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அதே பாடலை அவர் புதிதாக ஒரு தொனியில், ஒரு ராகத்தில் அவர் பாடிய விதமும் மிகப்பெரிய அளவிற்கு இளைஞர்களை ஈர்த்தது. ஒரு தத்துவ ரீதியான அல்லது தேசபக்தி மையமாக கொண்ட ஒரு பாடலை ஒரு காலகட்டத்தில் பாடியதைப் போலவே நாம் தொடரும் பொழுது அதன் மீதான இளைஞர்களினுடைய ஈர்ப்பு என்பது குறைந்து காணப்படுவது இயல்பானது. அந்த இடத்தில்தான் திரு ஏஆர் ரஹ்மானுடைய வந்தே மாதரம் என்கின்ற அந்த பாடல் ஈர்த்தது. மீண்டும் பாடினார்கள். அது மட்டுமல்ல, அவர் சமூகத்தின் பல்வேறுபட்ட படிநிலைகளில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பங்களிப்பை எல்லாம் பெரிதுபடுத்தக்கூடிய அளவிற்கு அவர் பல பாடல்களை பாடியிருக்கின்றார். வந்தே மாதரம் ஒன்று, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாய் மண்ணே வணக்கம், மிக மிக அழகாக அவர் இசையமைத்து தாய் மண்ணே வணக்கம், அந்த பாடலும் அதே போல ஆச்சு. அதே மாதிரி சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே என்று சொல்லி ஒரு பாடல், உத்வேகம் அளிக்கக்கூடியது அவருடைய பாடல்கள்லாம். அதாவது ஒரு நேரத்தில் சின்ன சின்ன ஆசை என்ற அவருடைய அந்த முதல் பாடலை நான் கேட்கும் பொழுது அந்த இளைஞருடைய அந்த 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 ரசனையும், அந்த பார்வையும், அந்த ஆழ்ந்த இசை புலமையும், அந்த இசையை எப்படி ஒரு சூழலுக்கும் கையாள வேண்டும் என்பது, அதே போல் அந்த ரோஜா படத்தில் இடம்பெற்ற பல பாடல்களை நீங்கள் பார்க்கலாம். எல்லாவற்றிலுமே அவர் அந்த கதையினுடைய மைய கருத்து, தீம், அதை ஒட்டிய வகையிலேயே அவருடைய இசையமைப்பு இருக்கும். எந்த விதமான பாகுபாடு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் அவருடைய முதல் ரோஜான்ற படத்தில் அவர் தனது இசையின் மூலம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய இசை அமைப்பாளருடன், புகழ்பெற்ற இசையமைப்பாளர்கள் இளையராஜா உள்ளிட்ட பலரோடும் அவர் பழகியவர், இசையை இசைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு ஆள், சாதாரண இளைஞர் தான் அவர். கீபோர்டு வாசிப்பாளராகத்தான் வந்தார். அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே போனார். அது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பெரிதும் வியர்ந்து பார்க்கக்கூடிய கேவி மகாதேவன், எம்எஸ் விஸ்வநாதனை கூப்பிட்டு அவர் ஒரு பாடலை பாடச் சொல்லி பதிவு செய்தார். அதை பதிவு செய்யும் பொழுது அந்த பாடலை அவர் பலமுறை அவரை
பலவிதமாக பாடச் சொல்லி பதிவு செய்திருக்கிறார். இது எம்எஸ்விக்கே புரியவில்லையே, இந்த மாதிரி இத்தனை முறை பாடச் சொல்லி பதிவு பண்றாரு அப்படின்ட்டு. அவர் பேசாத வந்துட்டாரு. பின்னாடி அந்த பாடல் வெளிப்பட்டவுடன் அதனுடைய பிரம்மாண்டத்தையும் அதனுடைய ஆழத்தையும் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தையும் கண்ட அந்த இசையமைப்பாளர் சொன்னார், ஆஹா, இப்படியா நானா பாடினேன் இப்படி என்று நானே வியந்து போனேன் என்று அவர் மற்ற இசைவாணர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அருள் தான். எந்த ஒரு தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு திறனையும் இறைவன் கொடுத்த அருள் தான். அது உணரும் பொழுது அந்த மனிதன் மிக பெரிதாக வெளிப்படுகிறான் என்று நான் சொல்லுவேன். அப்படித்தான் ஏஆர் ரஹ்மான். அப்படி அவர் ஹாலிவுட் வரைக்கும் போனார், அந்த விருதுகள் எல்லாம் பெற்றாரு, பாலிவுட்ல இருந்தார். எல்லாம் அவருக்கு எதுவும் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என்ன பாட்டை அடித்து தள்ளிட்டு போகிறாரு, இசை தானே. அப்படி ஏன்னா அவருக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு கோலேச்சி அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இளையராஜா, அவர் பெரிய மாஸ்டர். அதுக்கப்புறம் இவர், அது ஒருத்தர் ஒன்றும் சாச்சிடலாம் இல்லை, அது பாட்டுக்கு 2 பேரும் இருந்தாங்க, 2 பேரும் விதவிதமாக இருந்துச்சு, அந்த இசை எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட திரு ஏஆர் ரஹ்மான் அவர்களை இன்றைக்கு இந்த ஹிந்தி திரைப்பட உலகத்திலிருந்து சில கருத்துக்கள் அவருக்கு எதிராக இன்றைக்கு சிலரால் பேசப்படுகின்றன. அவர் என்ன சொன்னார், பிபிசி ஏசியா நெட்வொர்க்குக்கு அளித்த ஒரு பேட்டியில் சொன்னார், முன்ன போல இப்போ இல்லை, கடந்த 8 வருடமாக வந்துட்டு எனக்கு பாலிவுட்டில் வந்துட்டு எனக்கு நிறைய வேலைகள் ஒர்க்கு வர்றதில்லை, பரவாயில்ல, எனக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க, நல்லது தான். ஆனால் நான் வேலைகளை கேட்டு பெறுபவன் அல்ல, வரக்கூடிய வேலைகளை நன்றாக செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டாரு. ஏன் இந்த இப்படிப்பட்ட மாற்றம் எதனால் ஏற்பட்டுச்சுன்னு அந்த நெறியாளர் கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி இருக்கிறவங்க தான் வந்துட்டு திரையுலகத்தில் நிறைஞ்சு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எங்கிட்ட என்னெல்லாம் வந்துட்டு நிறைய என்கேஜ் பண்ணி நிறைய இசையெல்லாம் போட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப பிஸ்னஸ் மைண்டடாக இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு வந்துட்டு கிரியேட்டிவிட்டியை பற்றி ரொம்ப தெரியல, அதனால் விட்டுறாங்க போல அப்படின்ற மாதிரி அதை கருத்து சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாது இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அந்த கம்யூனல் திங், அதாவது ஏஆர் ரஹ்மானை ஒரு முஸ்லீமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை, அதுவும் இப்பொழுது வந்திருக்கிறது, வருத்தத்துக்குரியது. ஆனால் என்னுடைய இசையை பொறுத்த வரைக்கும் நான் எப்பொழுதுமே நான் யாரையும் வந்துட்டு என்னுடைய இசையை வந்துட்டு புண்படுத்தக்கூடாது என்று நான் நினைப்பவன் அப்படின்ட்டு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. அவர் அந்த இடத்த நீங்கள் படிச்சிங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் கொடுத்தது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஐ ஃபீல் பிளஸ்டு டு பி அன் இண்டியன் which enables me to create a space which always allows the freedom of expression and celebrates multicultural voices, from nurturing Jala presented at the Waves Summit in front of the Honorable Prime Minister and Ruinur to collaborating with the young Naga musicians. இப்படியெல்லாம் நான் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணா அப்படின்ற ஒரு பெரிய இதுக்கும் தொடருக்கும் கூட நான் மறுபடியும் இசையமைக்கிறேன் அப்படின்றத ஒரு பெருமையோடு சொல்லிக்கிறார். அப்போ சொன்னார், என்னுடைய பாடல்கள், என்னுடைய இசை, என்னுடைய பங்களிப்பு, என்னுடைய பணிகள் எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரையும் புண்படுத்தக்கூடியதா ஒருபோதும் இருக்காது அப்படின்றார். நான் எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு மாறுபட்ட பார்வையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஒரு விடயம் எனக்கு எதிராகவே வந்துட்டு நடக்குது. ஐ ஹவ் நெவர் விஷ் டு காஸ் பெயின் அண்ட் ஐ ஹோப் மை சின்சியரிட்டி இஸ் ஃபெல்ட். என்னுடைய நேர்மையை எல்லாரும் உணர்வாங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்பொழுதுமே யாரையும் வந்துட்டு புண்படுத்தியது இல்லை. என்னுடைய ஒர்க் அந்த மாதிரி இல்லை. இந்தியா இஸ் மை இன்ஸ்பிரேஷன், மை டீச்சர் அண்ட் மை ஹோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்டென்ஷன்ஸ் கேன் சம்டைம்ஸ் பி மிஸ்அண்டர்ஸ்டுட். எனது நோக்கம் வேணால் சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம், ஆனால் இந்தியா தான் எனது ஊக்கம். பட் மை பர்பஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் டு அப்லிஃப்ட், ஹானர் அண்ட் சர்வ் த்ரூ மியூசிக். இசையின் வாயிலாகவே என்னுடைய பங்களிப்பை நான் செய்ய நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உடனே என்ன சொல்கிறாங்க, உனக்கு நன்றி இல்லை, அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த நாடு உன்னை தூக்கி பாராட்டி வச்சுது, ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நீ வந்துட்டு உன்னை ஒதுக்குறாங்கன்னு சொல்லி பேசுகிற, அப்படியெல்லாம் நீ ஃபீல் பண்ணுறதா இருந்தால் நான் ஏன் இந்த நாட்டில் இருக்க, நீ வந்துட்டு பாகிஸ்தானுக்கு போக வேண்டியதானே. தெரியுதில்ல சங்கிகள் அப்படின்ட்டு, அவங்க ஆதிக்கம் செலுத்தாத ஃபீல்டே இன்றைக்கி கிடையாது. நீதித்துறையே அவங்களுடைய ஆதிக்கத்தில் வந்துட்டு என்ன பாடுபடுதுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் இசைத்துறை, சினிமா இதிலெல்லாம் வந்துட்டு அவங்க பாடாப்படுத்த மாட்டாங்களா? எல்லாம் இருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு வசதியாக இன்னொன்று, அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது. ஆட்சி அதிகாரம் இருக்குன்னா அந்த டெக்னாலஜி ரீதியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு வசதி அவங்களுக்கு இருக்குது, இவிஎம். நான் கூட இது சம்மந்தமாக
திரு ஏஆர் ரஹ்மானுக்கு மேபி ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன் என்று நினைக்கின்றேன், நான் அவருக்கு ஒரு மின்னஞ்சல் போட்டேன். இந்த நாடு இருக்கக்கூடிய சூழலை நீங்கள்லாம் வந்துட்டு இப்படி வெறும் இசையோடு போயிடக்கூடாது. இந்த நாடை மீட்க வேண்டிய ஒரு கட்டாயம், அதுவும் ஜனநாயகத்தை மீட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால் இவிஎம்க்கு எதிராக போராட வேண்டிய இந்த மாதிரி ஒரு போராட்ட களத்துக்கு நீங்களும் வரணும் அப்படின்ட்டு அவர் மேனேஜர் பார்த்துருப்பாரு. அந்த என்னுடைய மெயிலை பார்த்துருப்பாரு. எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் தான். நான் எல்லா ஊடகத்தெல்லாம் பேசுகிறேன், எல்லாருக்கும் தெரியும் தான். பார்க்கும்போது அவங்க பேசுவாங்க, எல்லாருமே பேசுவாங்க. திரையுலகத்தை சார்ந்தவங்க என்னை பாராட்டி பேசுவாங்க, மகிழ்ச்சியாக பேசுவாங்க, மகிழ்ச்சியாக பகிர்ந்துக்குவாங்க. என்ன நீங்கள் சொன்ன அந்த கருத்தை நான் ஏற்கிறேன் அப்படின்னு. சிலர் வந்துட்டு எதிர்கருத்துன்னு, உங்களோட கருத்தை நான் ஏற்க மாட்டேன், ஆனால் உங்களுடைய தமிழ் பிடிக்கா போயா அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் கூட இருக்காங்க. அப்படிதான் நான் என்னுடைய நோக்கம் மக்களுக்காக, உண்மைக்காகத்தான் நான் பேசுவேன். ஸோ நான் அவர்கிட்ட இந்த கடிதத்தை நான் போட்டேன். ஆனால் அதை பற்றி எந்த ரிப்ளையும் வரல, நானும் கண்டுக்கல. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், இந்த நாடு வந்துட்டு சிதைக்கப்படக்கூடிய எல்லா வழிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதுக்கு மூலமாக இருக்கிறது நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்தல் அடிப்படையாக இருக்கக்கூடிய இவிஎம். வாக்களித்து நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நம்முடைய வாக்குரிமையை நாம் பயன்படுத்தக்கூடிய இடம் அந்த இவிஎம் தான் இன்றைக்கி எல்லாவற்றுக்குமான மூலமாக இருக்குது. நல்லா சொன்னார் ஐயா எம்ஜி தேவசகாயம். என்ன சொன்னார்? இவிஎம் ஹஸ் பீன் வெப்பனைஸ்ட் அப்படின்னார். இன்றைக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்பது ஒரு ஆயுதமாக்கப்பட்டு விட்டது. ஆட்சியாளருடைய ஆயுதம் அது. ஆட்சியாளர்னா இந்திய ஒன்றிய அரசு, மற்ற யாருக்கும் கிடையாது. தேர்தல் ஆணையத்தையும் வச்சுக்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அதிகாரத்தை வந்துட்டோன்னு எல்லாத்தையும் தாங்களே நிர்ணயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஊடகத்தை நடத்தக்கூடிய ஒரு கார்பரேட்டுக்கே அந்த எண்ணம் இருக்கும்போது, நாட்டையே கைப்பற்றி தன் கீழே வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த குஜராத்தி பிளாக்கு சங்கிகளுக்கு, அவங்களுக்கு மட்டும் அந்த எண்ணம் வராதா? அதுதான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு தனக்கு கட்டுப்படாதவர்கள், தனது கருத்திற்கு எதிரான கருத்துக்களை எந்த வடிவத்தில் சொல்பவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் கட்டுப்படுத்தணும், ஆதிக்கம் செலுத்தணும், இல்லை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட செயல்படுறாங்க. அப்போ மூலம் எது? எலக்டோரல் ப்ராசஸ். நான் அதனால தான் நான் அவரை அழைச்சேன், வாங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் நான் ஏன் திரு பிரகாஷ்ராஜ் அவர்களை பெருத்தும் நான் பாராட்டுவேன். ஏன்னா அவர் தான் துணிஞ்சு வந்தார். அதே இவிஎம் வச்சு அவர் வந்துட்டு டெபாசிட் எடுக்க வச்சு வெள்ள தூக்கி போட்டாங்க. பெங்களூரு சென்ட்ரலில் அவர் போட்டிட்டாருன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, ஏதோ நேர்மையாக மக்கள் நம்மளை ஓட்டு போட்டு விலகிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, உண்மை அது கிடையாது. இன்றைக்கி தான் ராகுல் ஓட் சோரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அந்த ஓராண்டு காலமாக வெல்கம், வரவேற்கிறேன். ஆனால் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த இவிஎம்மை ஒழிக்காமல் எதையும் செய்ய முடியாது. உலகமெல்லாம் வாக்குச்சீட்டில் வந்துட்டு தேர்தல் நடத்துகிறான்னு என்ன விவரம் தெரியாதவங்களா அவங்க? அமெரிக்காவாகட்டும், ரஷ்யாவாகட்டும், இங்கிலாந்து ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், ஏன் வாக்குச்சீட்டை வச்சுட்ருக்காங்க? அவங்களுக்குலாம் தெரியாதா? வந்து பொத்தான அமுக்கிட்டு போன்னு, பொத்தான அமுக்குனா என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரியும். அதனால தான் ஜெர்மன் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வந்த விவாதத்தின் போது தொடர்பாக வந்த அந்த வழக்கை பற்றி மையமாக வச்சு தான் நான் புத்தகத்தையே எடுத்து தொடங்கினேன், வாக்கேத்தர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சின்ற புத்தகத்தையே. அப்போது இன்னைக்கு வந்துட்டு நம்ம திரு ரஹ்மான் அவர்கள் பேசக்கூடிய போது எனக்கு அதுதான் தோணுச்சு. நம்ம வந்துட்டு சங்கிகள் கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு அதிகாரத்தை கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் போராடிட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாத்தையும் மாத்துறாங்க, எல்லாத்தையும் சிறுமைப்படுத்துறாங்க. அப்போ போராடுறோம், கருத்து சொல்லிட்டு இருக்கிறோம். எதுக்கு இதெல்லாம்? ஒன்று பிடிச்சி பிடுங்கி ஏறி எல்லா எனர்ஜியும் அந்த இடத்துல செலுத்துங்க, பிடுங்கி ஏறிங்க, அதோட முடிஞ்சு போச்சு, எல்லாமே மாறிடும். இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல், அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. எனவே அதான் பிரச்சனையுடைய மூலம் அதுதான். அதே நேரத்தில் அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்கணும்னு இல்லை. திரு ஏஆர் ரஹ்மான் போன்ற இசை கலைஞர்களுக்கு எதிராக வரக்கூடிய கருத்துக்கள், இந்த மாதிரி வசைகள், இவைகளெல்லாம் எதிர்த்து நாமும் கருத்தை பதிவிட வேண்டும். நமக்கு தேவை அதெல்லாம். இந்த சோஷியல் அமிட்டி, மெய்யான அந்த நாட்டுப்பற்று, மக்கள் பற்று, மொழிப்பற்று, பண்பாட்டுப்பற்று, இதெல்லாம் வேண்டும். அந்த அடிப்படையில் திரு ரஹ்மான் அவர்களுக்கு எதிராக எழக்கூடிய மோசமான அந்த தீய குரல்களுக்கு எதிராக நாம் நிற்போம். அவரோடு சேர்ந்து நாமும் அதை எதிர்கொள்வோம், அதனை முறியடிப்போம். திரு ரஹ்மான் அவர்கள் இதில் துணிந்து நிற்க வேண்டும்.
நிற்பார் என்று நம்புகின்றேன். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.